பைலட்டாக எலிஜிபிள் என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் ஆகும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பைலட் ஆகணும்னா 11th and 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் உள்ள குரூப் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். இல்லை நான் ஆர்ட்ஸு காமர்ஸ் தான் படிச்சிருக்கேன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ஐஓஎஸ் மூலமாக மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பேப்பர் எழுதி கிளியர் பண்ணி பைலட் ஆகலாம். செகண்டு, பைலட்டுக்கு எழுத்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் டிஜிசி அப்ரூவ் டாக்டர் கிட்ட போயிட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் கண்ணாடி போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. தேர்டு, பைலட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு டிஜிசிஏ தியரி பேப்பர் கிளியர் பண்ணணும். அதில் எப்படி சப்ஜெக்ட்லாம் வரும்னா ஏர் ரெகுலேஷன்ஸ், மெட்ராலஜி, ஏர் நேவிகேஷன்ஸ், இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகும். ஃபோர்த்து, டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஃப்ளைங் ஸ்கூலில் சேர்ந்து 200 hours கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஒரு ஃப்ளைட்டை எப்படி ஓட்டணும் இது எல்லாத்தையுமே அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபிஃப்த்து, நீங்கள் 200 hours கம்ப்ளீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்பஸ், A320 இல்லை போயிங் 737 இந்த ஏர்கிராஃப்ட்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் டைப் ரைட்டிங்க்கு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னா சிபிஎல் ட்ரைனிங்க்கு 45 to 60 lakh ஆகும், டைப் ரைட்டிங்க்கு 50 to 25 lakh ஆகும். அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் எக்ஸ்பென்சிவ் இது எல்லாம் சேர்த்தா 1 crore கிட்ட வந்துடும். இப்போ உங்களுக்கு பைலட் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே நீங்கள் பைலட் கோர்ஸ் பண்ண சீப்பாக இருக்கும் இந்த அப்டேட் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.